விசேஷமான கோடிக்கணக்கான காசு வந்தாலும் வராத ஒரு கிஃப்ட் ஒன்று தந்துருக்கீங்க. கோடிக்கணக்கான அந்த பணத்தையும் தாண்டின அன்பு வந்து இந்த பட்டி செல்ல மகள் சொல்லலாம். அவரோட பர்த்டே இன்னைக்கு. அதை விட்டு போட்டு நான் இங்கே இருக்கிறேன். ரைட், முடியுமெண்டா இந்த வீடியோ பார்த்து பிள்ளைக்கு விஷ் பண்ணணுங்க. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். பக்கத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் கோவியண்ணாவோட இருக்கின்றோம். மேலும் இந்த தருணத்துக்கு வந்து கடவுளுக்கு நன்றி. அப்ப அந்த வகையில இந்த பெட்டிக்குள்ள வந்து 1 கோடி ரூபாய் காசு இருக்குது நம்முடைய மக்களை கொடுக்கறதுக்காண்டி. அப்படின்ட்டுலாம் நீங்க நினைச்சிட வேணாம். இதுல வந்து அதையும் தாண்டி கோடிக்கணக்கான அந்த பணத்தையும் தாண்டின அன்பு வந்து இந்த பெட்டிக்குள்ள இருக்குது. அப்ப அதைத்தான் வந்து கோவியண்ணா வந்து நம்மளுடைய மக்கள் நாய் உறவுகளுக்காக வேண்டியும் இந்த உலகம் பூரா பறந்து இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் உறவுகளுக்காக எந்த கையில வந்து இதை வந்து ஒப்படைக்க போகின்றார். பெரிய ஒரு பொக்கிஷம். நிறைய பேருக்கு எக்ஸைட்மெண்டா இருக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. அண்மையில வந்து ஒரு ஃப்ரீ செமினார் நடந்தது மாணவர்களுக்காக வேண்டி. நிறைய பேர் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்க. அப்ப அந்த வகையில அங்க வந்த மாணவர்களுடைய அந்த கருத்து எல்லாமே வந்து அவங்க எழுதி இந்த பாக்ஸ்ல வந்து போட்டிருந்தாங்க. திடீர்னு இதை அரேஞ்ச் பண்ணது புருவண்ணா தான். அண்ணாவுக்கு நன்றி. அப்ப நாங்க வந்து இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த கருத்து, அங்க வந்தவங்களுடைய கருத்து எல்லாத்தையும் வந்து நாங்க நேற்று நைட்டே வந்து கோவியண்ணா அண்ணாவங்க புருவண்ணாக்கள் இனி மற்ற டீம் என்டையர் டீமோட எல்லாம் வந்து நாங்க இதை வந்து படிச்சு பார்த்துட்டோம். உண்மையில எங்களுக்கு கூட அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருந்தது. வந்த வகையில அண்ணா கூட கையால வந்து ஒன்றை எடுத்து நீங்க படிச்சு காட்டுங்க, மிச்சத்தை நாங்க படிச்சு காட்டுறோம். ஸோ இப்போ ஆயிரக்கணக்கான ஃபீட்பேக்ஸ் வந்திருக்குது. அதில் ஒரு 2 ஃபீட்பேக்ஸ் வாசிப்போம். இதுல நிச்சயமா அநேகமானது 99.9 விதமானது பாசிட்டிவா இருக்கும். யாராவது பிள்ளைகள் வேறு தேவையில் எழுதியிருப்பாங்க. ஸோ கமெண்ட்ஸ் இருந்தால் அதை நாங்கள் திருத்தலும் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல நாங்கள் 2 எடுத்து வாசிப்போம். பிள்ளைகளுக்குள்ள பேர் போடல, தேங்க்யூன்னு போட்டிருக்காங்க. டியர் குளோபல் விங்ஸ் சேரிட்டி கோபி மாமான்னு போடல. காமல் ஃபேட்டிமா கொஞ்சிலேருந்து வந்துருக்குது. கல்முனை காமல் ஃபேட்டிமா கொஞ்சிலேருந்து வந்திருக்காங்க. அந்த பிள்ளைகள் அழகான எழுத்து. இன்றைய கருத்தங்கானது என்னுடைய பல கேள்விகளுக்கான விடையாக அமைந்தது. சின்ன சின்ன எழுத்துக்கள் இருக்காங்க. ரைட். அந்த சாரோட பேர் ஒன்று போட்டிருக்காங்க, மிஸ்டர் ஃபஸ்மின். அவர் தான் கிளம்புலேருந்து வந்தவர், ராயல் காலேஜ்லேருந்து வந்தவர். மிஸ்டர் ஃபஸ்மின் சாரின் கற்பித்தலானது சிறப்பாக என்ன போட்டிருக்காங்க, மாணவர்களுடன் சின்ன சின்ன எழுத்தாரு பரவாயில்ல என்ன போட்டு மிஸ்டர் கோபி கிருஷ்ணாவின் ஆட்டிடியூட் மற்றும் குளோபல் விங்ஸ் சேரிட்டி மெம்பர்ஸின் அனைத்து உதவிகளுக்கும் ஓசம் போட்டிருக்காங்க, பியூட்டிஃபுல் போட்டிருக்காங்க, சிறப்பாக இருந்தது போட்டிருக்காங்க. நிறைய இருக்குது. அளவன் அழுத்து யாரும் தெரியாது பாருங்க. ஜூம் பண்ணி காட்டுங்க. பேர் போட்டிருக்காங்க. ஓ எஸ், கிருபாகரம். ரைட். இந்த பிள்ளையை எளிமையாக கண்டுபிடிங்க. இந்த பிள்ளைகளுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்யணும். அடுத்தடுத்த நடவடிக்கைகள் இதோட 1500 மேற்பட்ட இருக்கு. நீங்க ஒரு லெட்டர் பார்த்து பேர் போட்டிருக்காங்க. நிறைய மாதிரி பேர் இருக்கும். இதுல பேர் எல்லாம் இருக்குதோ தெரியாது. இருக்குது பேர் போட்டு பேர் இருக்கு. ரைட். இதுல பிரமிதான்னு ஒரு பிள்ளை போட்டிருக்காங்க. பார்ப்போம். மட்டக்களப்பு பட்டு பிடி மண்டூர் ராமகிருஷ்ணா வித்யாலயம் போட்டிருக்காங்க. GCO லெவல் மாணவர்களுக்கான மேத்ஸ் ஃபைனல் ஃப்ரீ செமினார் கழுதாவளையில் இன்று 25/1/2025 நடைபெற்றது. கணித பாடத்தில் மாணவர்களை சித்தி பெற வைக்கும் நோக்குடன் SJ கோபிகிருஷ்ணா என்ற பெயரை போட்டிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அவர்களின் நிதி உதவியுடன் கருத்தரங்கு மேற்கொள்ளப்பட்டது. விபுல் சாரை பற்றி இருக்காங்க. ஒரு சிறந்த ஆசிரியர். என்னை பொறுத்தவரை மட்டக்களப்பு மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு மட்டக்களப்பு இருப்பாங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர். அவரை பெயரை போட்டு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் வைபோண்டு ஏற்படுத்திருக்காங்க. பீயிங் ஆனஸ்ட், இன்னும் நீங்கள் இதை பேர் செய்யணும்ன்ற மாதிரி எங்களுக்கு வச்சிருக்காங்க. ஸோ இந்த பிள்ளைகளுக்காகவே திருப்பியும் இந்த எக்ஸாம் தொடங்குறது முதல் ஒரு அழகான செமினாரை செய்யணும் என்று நான் பார்க்குறேன். அதே மாதிரி இன்னும் ஒன்று இருக்குது. அனுஸ்ரீகா, அது வந்து பேட்டிக்குலோ பட்டிருப்பு உதயபுரம் தமிழ் வித்தியாலயம். இது கல்லார் நினைக்கிறேன். ரைட். ஸோ எனது பெயர் அனுஸ்ரீகா என்று போட்டிருக்காங்க. நான் உதயபுரம் தமிழ் வித்தியாலயத்தில் கல்வி கேட்கிறேன். கோபி அண்ணான்னு போட்டிருக்காங்க. நான் அண்ணா எல்லாம் உங்களுக்கு மாமா, பெரியப்பா, சித்தப்பா அப்படி வருவன் நினைக்கிறேன். பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் செஞ்சது வந்து பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. புரியாத பாடம் நாளுக்கும் என்ன போட்டிருக்காங்க, படிக்குமா என்ன போட்டிருக்காங்க, இது நாளுக்கும் சிறந்த முறை பாடம் நாளுக்கும் என்ன 4 போட்டு மட்டும் போட்டிருக்காங்க. சிறந்த முறையில் இலவசமாக கற்றுத்தருகிறார். இது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் வந்து 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் எந்த மாவட்டத்திலிருந்து மாறாடா வாங்க
ஃப்ரீயா 4 பாடம் படிப்பிக்கிறோம். நல்ல சிறந்த ஆசிரியர்கள் இருக்காங்க. அது நான் அதுல ஒரு மாணவியை நினைக்கிறேன். 4 பாடத்துக்கு மேல நான் அவங்களுக்கு படிப்பிக்கிறேன்னு போட்டிருக்காங்க. ஃபுல்லா ஃப்ரீ. ஒரு சதவீத கட்டத்தவில்லை. நீங்க இந்த வேற டியூட்டரியல்ல கொடுக்குற காசு அங்க நல்லா படிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு ஈக்குவலா இங்க நான் உங்களுக்கு ஃப்ரீயா படிப்போம். யாரும் பெறலாம். பெரிய கல்லூரியில் உதயபுரத்தில் நடக்குது. கல்வின்றதை மட்டும் நோக்கி போகலாம்னு ஆசைப்படுறேன். கஷ்டமா இருக்குது. இங்க கேன்சர், கிட்னி, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, கோவில், ஸ்போர்ட்ஸ் கிளப், தொழில் வாய்ப்புகள் நிறைய பேர் வந்து கொண்டிருக்காங்க. இக்னோர் பண்ணலாம் இருக்குது. பட் ட்ரை பண்ணி 100 வீதம் கல்விக்குள்ள மட்டும் போய் நின்று எங்களோட மாவட்ட மக்கள், எங்களோட நாட்டு மக்கள், எல்லா மாணவர்களுக்கும் ஏதாவது வகையில் உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன். செய்வன். அதுக்கு என்ன விதமான இடையூறு வந்தாலும் பரவாயில்ல, செஞ்சு முடிக்கணும் ஒரு பெரிய ஒரு அவாவில் இருக்கிறேன். உங்களை மாதிரி பிள்ளைகள் இருக்கக்குள்ள உங்களோட ஒரு ஆர்வமான பங்களிப்பு இந்த இடத்துல வந்து சந்தோஷமா வந்து நீங்க செஞ்ச காரியங்கள் அது இன்னும் செய்யணும், என்ன இருந்தாலும் பரவாயில்ல மக்களுக்கு செஞ்சு கொண்டுருங்கன்ற ஒரு ஆர்வத்தை எனக்கு தருது. உங்களை மாதிரி பிள்ளைகள் அப்படி இருக்கிறாங்க. ஒரு 4-5 நல்ல யூடியூபர்ஸ், சோஷியல் மீடியாவில் இருக்கிற பிள்ளைகள், உங்களை மாதிரி பிள்ளைகள் வந்து எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க. நான் டிசம்பர் என்ன இருந்தாலும் பரவாயில்ல செஞ்சு கொண்டே போங்கன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு தான் சொல்லி நினைக்கிறேன். ஒரு 5-10 வருஷத்துக்கு நானும் இங்க இருக்கிற மக்களும் இங்க இருக்கிற புத்திஜீவிகளும் எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு 5-10 வருஷத்துக்கு செய்வோம். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அவங்கள பார்த்துக்கொள்வாங்க. அதான் ஒரு கருத்து. கண்டிப்பா நீங்க பேசக்குள்ளே விளங்குது அந்த ஆத்மாத்மான அந்த உங்களோட பேச்சிலே எப்படி அந்த உண்மைத்தன்மையும் அந்த அன்பு விதிக்கின்றது. நீங்க வந்தா உண்மையிலே நம்மளுடைய அதுவும் பற்றுப்பு இந்த தொகுதிக்குள்ள, அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்துக்குள்ள இருந்தேன்னா எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் பண்ணா உண்மையிலே. இப்ப இதே மாதிரி கோவி அண்ணாவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்ப இருந்தும் இப்ப சிலாக்கள் வந்து இப்ப காசு இருந்தும் உதவி செய்யறதுக்கு யோசிப்பாங்க. 2 கட்டமா யோசிப்பாங்க. ஓகே பண்ணலாமா இல்லையாண்டு 2 யோசனை. அண்ணாட்ட வந்து 2 யோசனை இல்லாம இல்லை, ஒரு யோசனை தான் செய்யணும்ன்றது. அதுக்கு என்னுடைய நன்றி. அந்த வகையில இந்த இடத்துல வந்து நான் இன்னொரு அண்ணாவையும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவரும் கோவி அண்ணா தான். ஜெர்மனியில் இருக்காருன்னா சரியா அவங்கள மாதிரி தான்ண்ணா. முகபாவங்கள், ஆட்டிடியூட் எல்லாமே வந்து கல்வி தான் அண்ணா. ஃபுல்லா இலவச கல்வி வந்து நாங்கள் இப்போ 2 வருஷம் முடிய போய் கொடுத்து கொண்டிருக்கோம். எங்களால் முடிஞ்ச வீடியோவை தாண்டியன இல்லாமல் மறைமுகமாக பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லாம் உடனே வந்து அந்த கோவினா வந்து வீட்டை வந்திருந்தாருன்னா உடனே பார்த்தோன்னா எல்லாரும் கேட்டது கோவினா ஜெர்மனிலேருந்து வந்தாரு. இந்த கோவினா தெரியும், லண்டன் கோவினா ஜெர்மன் கோவினா. நம்மளோட ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுனா உண்மையை சம்பவம் இது. இது வந்து லண்டன் கோவினா ஜெர்மன் கோவினா அது வேறு. சந்திப்போம். அந்த ஜெர்மன் கோவினா சந்திக்கிறதுக்கு ஆவலா இருக்கு. கண்டிப்பா அவரை கண்டு காய்ப்போம். எப்படி செய்யற எல்லாரையும் சந்திப்போம். இதுல வந்து சத்தியமா சொல்றேன், எந்த விதமான பின்னோக்கமும் இல்லை. இந்த கடமை பயப்படுறாங்க. ஃபேஸ்புக்கில் அங்கே போய் எல்லாம் தேவையில்லாமல் ஆளுறாங்க. நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். யாருக்காவது எங்கேயாவது ஒரு ரூபா உங்களுக்கு தர வேண்டி இருந்துச்சுன்னா வாங்க, உங்களுக்கு நான் ஒவ்வொரு ரூபாய்க்கும் 10 லட்சம் படி தரோம் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் அவ்வளோ ஈஸியெல்லாம் முடியலாது. நேர்மையாக நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், அந்த பிள்ளைகளை கல்வியை உருவாக்கணும்னு சொல்லி. யாராவது இருந்தால் களவாஞ்சிக்குடி போலீஸ் ஸ்டேஷன் தான் எங்களோட போலீஸ் ஸ்டேஷன். அங்கே வந்து கோபியனாக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. உடனே முன்னுக்கே கோர்ட்ஸில் வந்து உங்களை செட்டில் பண்ணுறது. சும்மா இருந்து அங்கே இங்கே அழுது வேணாம். அரசியல்வாதிகள் பழிவாங்கல் வேணாம். உங்களோட பக்கம் பார்த்துக்கு எனக்கு விருப்பம் இல்லை, வரைய மாட்டேன். எந்த ஃபங்க்ஷன்ஸ்ல எந்த அரசியல்வாதியும் நான் எடுக்கிறதும் இல்லை. ரைட்? அரசியல் எண்ணமும் இல்லை. விட்டுருங்க, பிள்ளைகளுக்கு உதவி செய்யறதுக்கு விட்டுருங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ. கண்டிப்பா. அதோட பக்கத்துல வந்து புருஷோத்தமன் அண்ணா இருக்கார். அண்ணாதான் வந்து இங்க இருக்கக்கூடிய அண்ணாவினுடைய ஒரு வலகை என்று கூட சொல்லலாம். இங்க இருந்து எல்லாம் அந்த ப்ரோக்ராமை வந்து அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்காங்க. அண்ணாவோட சேர்ந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்மாரும் வந்து நிறைய பேர் என்டையார் டீம் வந்து இருக்காங்க. எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் நன்றி. அண்ணா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அந்த வகையில நாங்க இந்த வீடியோ வந்து நாங்க பார்ட் 2 வீடியோவா போறோம். இந்த லெட்டர் எடுத்து வாசிக்கிற எல்லாத்தையுமே என்னன்னு சொன்னா, இப்ப இந்த கதைச்சதை வந்து கொஞ்சம் லாங் டைம் இப்ப முக்கியமான விஷயங்களை வந்து கதைச்சிருக்கோம். அப்ப இந்த லெட்டர் எல்லாம் வந்து 1000 இருந்து 1500 லெட்டர் வந்து பார்க்கணுமா இருந்தா அதுக்கே வந்து தான் நீ வந்து மனத்தியால கணக்கு கண்டிப்பா வேணும். அப்ப அந்த வகையில இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இப்ப எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் எதிர்மறையான விஷயங்கள் இருக்குமாண்ணா, எந்த ஒரு விஷயம் எந்த துறையா எடுத்தாலும் சரிண்ணா, அது விளையாட்டுத்துறையா இருக்கலாம், கல்வித்துறையா இருக்கலாம், எந்த ஒரு துறையா இருந்தாலும். அப்ப நீங்க என்ன வரக்கூடிய விமர்சனங்களை சொல்லுவாங்க, இந்த ஒரு படிக்கல்லா வந்து கல்லா வந்து இணைச்சி அதை வந்து நீங்க கூட காலைக்குள்ள போட்டு இன்னும் நீங்க மென்மேலும் வளரணும் உங்களை வாழ்த்துறோம்ண்ணா. நாங்க தேங்க்யூ தம்பி. ஆனா நீங்க சொல்ற விஷயங்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கு ஈஸியா தான் இருக்குது. அதான் கொஞ்சம் காய்க்கிற மரம் அடி எல்லாரும் சொல்லுவாங்க, காய்க்கிற மரம் தானே கல்லறிப்படுமான்னு சொல்லிட்டு. நான் எல்லாத்தையும் கேட்கணும் தான். இந்த நெகட்டிவான விமர்சனம் தான் அரசியல்வாதிகள் இல்லாட்டி வேறாக்கள் கோபடுறாக்கள் காய்க்கிற மரத்தை கல்லறிங்க ஏற்றுக்கொள்றேன். மரத்தை அடியோட வெட்டினீங்கண்டா விட்டுட்டு போய் கொண்டிருப்பேன். இந்த பிள்ளைகளை பாவத்துக்குள்ள போட்ட இந்த பிள்ளைகளை அவங்களோட எதிர்காலத்தை சிதைச்ச முழு குற்றமும் கடவுள் உங்கள்கிட்ட வந்து தருவேன். திருப்பியும் சொல்றேன், மனசால சொல்றேன், பிள்ளைகளோட கல்வியை கெடுக்காதீங்க.
உங்களோட அரசியலுக்காக இந்த இதை பாவிக்காதீங்க, இந்த பிள்ளைகளையும் பாவிக்காதீங்க. இங்க இருக்கிற மக்களுக்கு இந்த தேவையில்லாத வேலையை செஞ்சு கொடுக்குறது, சாராயம் பண்ணி கொடுத்து அவங்களை அடக்கி வச்சு எலெக்ஷனுக்கு போடுறது, அப்படி இதில் விட்டுட்டு கொஞ்சம் எங்கட பாதையில் நாங்கள் போகிறோம், நீங்கள் உங்களோட வேலையை பார்த்துக் கொடுங்க. ஒரு காலத்தில் எலிமெண்டா சந்திச்சு நல்ல விஷயங்களை சேர்ந்து செய்வோம். அது வரைக்கும் எங்கட தொடர்பு உங்களுக்கு வேணாம், உங்களோட தொடர்பு எங்களுக்கு தேவையில்லை, விட்டுருங்க. தேங்க்யூ. என்னன்னா நீங்க இந்த ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, நாங்க இதை விட்டுருவோம் வந்து என்ன உங்களுக்காக நிறைய மரத்தை அடியோட விட்டக்கூடாது தம்பி, அதான் பிரச்சனை. வெட்டா வளராத மரம், அது சரியா நான் கல்லறிங்க தாய் கொள்றோம், வெட்ட வலிக்கிடாதீங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வேற என்னன்னா, நான் இந்த மாணவர்கள் சார்பாக நம்மளுடைய உறவுகள் சார்பாக நாங்க கேட்டுக்கொள்ற ஒரு விஷயம் ஒன்று ரிக்வெஸ்டா, விமர்சனங்கள் 1000 வந்தாலும்னா உங்களுக்கு பின்னால் நின்று உங்களோட அன்பா இருக்கக்கூடிய நிறைய பிள்ளைகள் நீங்க அன்றைக்கு பார்த்துருப்பீங்க, அவ்வளவு பாசம் அவங்களோட இருந்தாங்க. நீங்க வர அவ்வளவு அந்த கரகோஷங்கள் போட்டு அதுல உங்களுக்கு விளங்கிருக்கும் இவ்வளவு ஒரு அன்பா இருக்காங்க. நீங்க அவங்களுக்காக வேண்டியன்னா இந்த வார விமர்சனத்தை வச்சு விட்டுறாதீங்கண்ணா. ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், இந்த தம்பி கேட்டபடியா, என்ன இது உலகம் உங்களுக்கு போதானே பொய்யெல்லாம் சொல்லலாது. ரைட், எனக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க. என்ன 3 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளையும் டியூஷனுக்கு போறல. என்ன ஒரு பிள்ளைக்கு நான் பிரைவேட் கிளாஸ் கொடுக்கல, பிரைவேட்டா கிளாஸ் கொடுக்கல. நல்ல ஸ்கூல்ல படிக்கிறாங்க, நல்லா நடக்குது. பிரைவேட் கிளாஸ், காசு செலவழிக்கிறது, எக்ஸ்ட்ரா புக்ஸ் பண்றது, செமினார் வைக்கிறது, ஒன்றுமே இது வரைக்கும் இந்த பிள்ளைகள் செய்யல. எங்களோட குத்தும் ஏதாவது பிளவுறணும், இந்த பிள்ளைகளுக்கு இதெல்லாம் செய்யறேன், இந்த பிள்ளைகளுக்கு இதெல்லாம் செய்யலன்னு சொல்லிட்டு என்ன அது வந்து சும்மாலாம் கைக்கலாது. எனக்கு என் வைஃபுக்கு அண்ணன் தம்பி மாதிரி இருக்காங்க அங்க, ரைட், சொந்தங்கள் இருக்குது, பந்தங்கள் இருக்குது, பொய்யெல்லாம் கைக்கலாது. என் பிள்ளைகளுக்கு செய்யாத வேலையில நான் இங்க செஞ்சு கொடுக்குறேன் இந்த பிள்ளைகளுக்கு, ரைட், 100%. இதால ஒரு டைம்ல நீங்க தர இந்த எதிர்மறையான விஷயங்கள், ஒரு டைம்ல என் வைஃப் சொல்லலாம், விட்டுருங்க வேணாம், எங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது, கெட்ட பேர் என்று சொன்னாங்கடா, எனக்கு வேற வழி இல்லை, அவனோட வாழ்க்கையை நான் பார்க்கணும். ரைட், இது வரைக்கும் உங்களுக்கு இங்க நான் செய்யற விஷயம் என் பிள்ளைகளுக்கு செய்யல. இப்பதான் பார்க்க கோபியன் அப்படி இருக்கேன். அங்க போனா காலையில 4 மணிக்கு வேலைக்கு போனா ஒரு வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன், மூமெல்லாம் காஞ்சு போயெல்லாம் வார வேலை இருக்குது. இந்த காசு அங்க கொண்டு போனா நான் லக்ஸரியா வாழலாம், அது தேவையில்லைன்னு பாக்குறேன். ரைட், ஸோ முக்கியமா அந்த கல்வியை நோக்கி போவோம். அதான் நான் கூட அண்டையும் நான் கூட ஃப்ரெண்டும் வந்து சொல்லியிருந்தாங்க, நேர்ச்சி எடுத்த 300 பவுனுக்கு உங்களோட மகன் அது வந்து பெட்டை விளையாடுறதுக்கு நீங்க வேண்டி கொடுக்க இல்லையா, அவ மகளுக்கு அந்த அதாவது வேண்டி கொடுக்காம இங்க வந்து இவ்வளவு செய்து கொண்டிருக்காரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இவங்களுடைய கோவியனோட நண்பர் வந்து எனக்கு கதைக்குள்ள காய்ச்சி இருந்தார். அப்போ இதான் வந்து உண்மை சம்பவம். இப்போ கடுமையாக தெரிந்த அந்த ஃபேக் ஐடிஸ் எல்லாம் வந்து இப்போ ஒரு சில விமர்சனங்கள் வருந்தான். கண்டிப்பாக வந்து ஆதரவு வரத்துக்கு நிறைய உறவுகள் இருக்காங்கன்னா, இப்போ இந்த உங்களோட பிள்ளைகள் அக்கா அவங்க எல்லாம் வந்து வீடியோ பார்ப்பாங்க. கண்டிப்பாக வந்து கோவியன் உங்களுக்கு கிடைச்சது ஒரு வரப்பிரசாதம், அக்கா அடுத்தது அப்பாவா கிடைச்சது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். ஏண்டா இப்போ அப்படி ஒன்று அவங்க செய்யணுமா இருந்தால் இதை வந்து அவங்க உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அவங்களோட வாட்டில் இருந்து போய்க்கலாம். அந்த வகையில நாங்கள் அதிகமாக கலைக்க விரும்பல. ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு, ஏன்னா என் மகள் கடைசி மகள், என் செல்ல மகள் சொல்லலாம், அவரோட பர்த்டே இன்னைக்கு. அதை விட்டு போட்டு நான் இங்க இருக்கிறேன். ரைட், முடியுமெண்டா இந்த வீடியோ பார்த்து பிள்ளைக்கு விஷ் பண்ணுங்க. என்ன கடைசி மகளுக்கு பேர் என்னன்னா எமிலி. எமிலி எத்தனையாவது பிறந்த நாள்? 14வது பர்த்டே. பிள்ளைக்கு முடியுமெண்டா விஷ் பண்ணுங்க. பிறந்த வாழ்த்துக்கள் எங்களுடைய மக்கள் அவர்கள் சார்பாக. என்ன நான் சொல்றேன்டா, இந்த பிள்ளையோட பர்த்டே நான் போன வருஷம் மிஸ் பண்ணேன், நான் இந்த வருஷம் மிஸ் பண்ணிருக்கேன். எவ்வளவு மோசமான ஒரு எமோஷன் இருக்கும். ஏன்னா அப்பா என்ன விட்டு போறாங்க, சின்ன பிள்ளை எல்லாம் யோசிக்கிறது, கவலைப்படுவாங்க. ஆனா நான் ஏதோ நல்ல செய்யறன்ற ஒரு நினைப்புக்காண்டி அந்த பிள்ளையும் டேடி டோன்ட் வரி, ஒண்ணுமே கவலைப்படாதீங்கிற மாதிரி சொல்லிடும். ஆனா மனசுல நிறைய ஆதங்கம், கவலை இருக்கும். அதோட முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, இப்ப கோவியன்னா இங்க நிக்காருன்னு தெரிஞ்ச உடனே வந்து நிறைய உறவுகள், இப்ப எப்படி சொல்ற, இப்ப அங்கவீனமுற்ற நம்முடைய உறவுகள், இப்போ வேற கஷ்டப்படக்கூடியவங்க அண்ணாட்ட வந்து உதவி கேட்டு, இப்போ அண்ணா வந்து நாங்கள் வரும்போதே வந்து உதவிகளை வழங்கி கொண்டிருந்தார். அப்போ நாங்கள் இந்த வீடியோவில் கொஞ்சம் காட்டுவோம்னுட்டா இல்லை, அதெல்லாம் தேவையில்லை, பரவாயில்ல தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த வகையில் இப்பயும் இந்த வீடியோவுக்கு பின்னாலேயும் வந்து இப்போ நிறைய உறவுகள் அண்ணாட்ட வந்து ஹெல்ப் கேட்டு வந்து நின்று கொண்டு இருக்காங்க. அண்ணா வந்து செய்து கொண்டு இருக்கக்கூடாம வந்து நாங்கள் இந்த வீடியோவும், இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ, இதை வந்து நிறைய பேர் பார்க்கணுன்றதுக்காண்டி நாங்கள் இதை எடுக்க ஆரம்பிச்சதான காரணமும் இந்த இடத்த வந்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதையும் நான் தேங்க்யூ தம்பி. அப்போ அந்த வகையில் இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சு கொள்ளணும். கண்டிப்பாக வந்து அண்ணா வந்து இன்னொரு சில நாட்களில் வந்து இலங்கையிலிருந்து புறப்படுவாங்க லண்டனுக்கு. அந்த எங்களுடைய பயணம் பாதுகாப்பாக அமைய நன்றி அண்ணா. வந்ததுக்கு நன்றி, தேடி வந்ததுக்கு கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச். ஒரு விசேஷமான கோடிக்கணக்கான காசு வந்தாலும் வராத ஒரு கிஃப்ட் ஒன்று தந்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு போட்டுருக்கீங்க. இல்லை, இதை வந்து இந்த வீடியோ நாங்கள் காட்ட மாட்டோம், இந்த வீடியோவில் அட் பண்ணி கொள்ள மாட்டோம். அப்போ 1500 எங்களுடைய மாணவ செல்வங்களுக்காக வேண்டி என்னுடைய சார்பாக வந்து வழங்கியிருக்கின்றேன். ஒரு சந்தர்ப்பத்தில் அண்ணா சொன்ன மாதிரி அந்த 5 years கழிச்சு அவங்களுடைய அங்கிருந்து ஒரு பட்டதாரியோ, அங்கிருந்து ஒரு விளையாட்டுத்துறைக்குள்ளேயோ, அங்கிருந்து ஏதோ ஒரு சினிமா துறைக்குள்ளேயோ கண்டிப்பாக வந்து 1500 பேருக்குள்ள குறைஞ்சது ஒரு 10 பேர் அது வழியில் வருவாங்க அந்த ஒரு டாப் லெவலுக்கு. ஒரு சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ அவங்க ஒரு நல்ல இடத்துக்கு வரும்போது அந்த கிட்ட வந்து காட்டிக்கொள்கின்றோம்.
அதோட அதுக்கு பின்னால சில இதுகளும் இருக்குது. அதை வந்து அவர் சொல்றது அந்த 10 பேர் வந்து உச்ச அளவு ஜிஏ அளவுக்கு போறாங்க. நீங்க எல்லாரும் நல்லா வருவீங்க, எல்லாரும் டிகிரி முடிக்கணும். சொல்றது அந்த உச்ச ஜிஏ ஒரு ஆள் தான் இருக்கலாம் மாவட்டத்துல, அந்த லெவல்ல ஒரு 10 பேர் வருவீங்களான்னு அவர் சொல்றாரு. அதான் அந்த இதுல வந்து எல்லாரும் பேசி வரக்கூடிய மாதிரி தான் செட் பண்ணிருக்குது. கண்டிப்பா அதை ரவுண்ட் போட்டு காட்டினாங்க எழுப்போம். காட்டுவோம். சரி, ஓகே, நன்றி அண்ணா. ஓகே, பாய்.